100% நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ இவருக்கு டிக்கெட் இப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில டைமில் டிக்கெட் கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து தான் திரும்ப அடுத்த டிக்கெட் போட வேண்டியிருக்கும். சில சமயங்களில் பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. மூளை வந்து ஒரு வித்தியாசமான உறுப்பு. அதில் வந்து இரத்த உறைவு, இரத்த கசிவுலாம் பெருசாக இருக்கும்போது சில நேரங்களில் அவங்க கான்ஷியஸ் லெவல் மாறி போயிடுவாங்க. சுய நினைவு இல்லாமல் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டாங்கன்னா நமக்கு பயமாக இருக்கும். வைத்தியம் பண்ணுறவனுக்கு பயமாக இருக்கும். இங்கே ஏதாவது மண்டையை போட்டு வரவனு பயமாக இருக்கும். விளக்கம் சொல்லுவோம். அப்போ இங்கே அப்படியும் ஆகிறாங்க, இப்படியும் ஆகலைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, இங்கே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில இப்போ 1 வாரம் 10 நாள் இருந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். சரி, நீங்கள் மருந்தை கொடுக்குறா இருந்தாலும் இதே மருந்து தான் கொடுக்க போகிறீங்க. அப்படி இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் பிறகு ஒன்று காட்டுங்க. இல்லைனா இது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் சேச்சுரேஷன்லாம் 80, 90, 90க்கு கீழே போய்ட்டு 80, 70 அப்படி வருதுன்னா மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேச்சர், இறைவனுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது பக்கத்தில் யாராலும் நிற்க முடியாது. அது என்ன நினச்சிருக்கோ, அது இறைவனுடைய நாட்டம் என்ன இருக்கோ, அது சில சமயங்களில் அந்த இரத்த உறைவுங்கிறது, இரத்த கசிவுங்கிறது தன்னாலே நின்று அப்படியே தன்னால் அப்படி உறைஞ்சி சுருங்கி அப்புறம் நல்ல கான்ஷியஸ் ஆகி அவங்க முழிச்சு பார்த்து சாப்பிட ஆரம்பித்து நடந்து திரும்ப வருவாங்க. அப்படிலாம் சில சமயங்களில் 1-2 கேஸு நம்ம கணிப்பில் அந்த மாதிரி இப்படி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்ல முடியுமே தவிர 100% ஓகே இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறது நிறையா கேஸில் சொல்லிடுவோம். மூளை சம்பந்தமான கேஸுகளில் அவங்க சுய நினைவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்தளவுக்கு கணிக்க முடியாது. சில கேஸ்களில் வந்து மிராக்கிள் நடக்கும். நம்ம நினைக்கிறது வேறவாக இருக்கும். நல்லாகி வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 100% நல்லாகி வந்தவங்களாம் பார்த்துருக்கேன். அது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டவங்க பொதுவாக அந்த மாதிரி நிறையா ஆகியிருக்கு. ஒரு 2 கேஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன். இப்போவும் ஒருத்தர் எங்கள் பழைய டிரைவர் மீரானுடைய அப்பா, வயசு 85 வயசு இருந்தார். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவருக்கு திடீர்னு நல்லா இம்ப்ரூவ் ஆகி தான் வரார். 2 நாளில் அனுப்பலான்னு இருக்கும்போது திடீர்னு சேச்சுரேஷன் டவுன் ஆகி 85 அப்படிங்கும்போது நீங்கள் எங்கேயாவது தீவிர சிகிச்சை வார்டில் வச்சு தான் பார்க்கணும். இங்கே வச்சு பார்த்தா ஏன்னா யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் ஏதோ அந்த ஸ்டேஜிலலாம் ஏன் அங்கே வச்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஐசியூக்கு ஷூட் பண்ணியிருக்கலாம்லம்பாங்க. அப்போ அனுப்பாமல் இருந்தால் நமக்கும் மனசுக்கு கேட்காது. அதனால் அப்படி நீங்கள் ஐசியூக்கு வேணால் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வேண்டாம், நாங்கள் வீட்டுக்கே கூட்டு போனாங்க. இப்போ நல்லா எழுந்தெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உட்காந்துருக்காரு எங்கள் அப்பா. நீங்கள் மாத்திரை மட்டும் என்ன மாற்றணும்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் மாத்திரை வாங்கிட்டு போயிருக்காரு 1 மாதம் கழிச்சு. அதனால் அது மிராக்கிள், அது நடக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து கடவுள் அல்லவே, அவனுடைய பிரதிநிதி, அவ்வளோதான். ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. நம்ம வேலைக்காரன் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுவான்ல, அந்த மாதிரி அவருடைய வேலைக்காரன். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி.